இளம் பெண்களின் அலைபேசிகளை ஊடுருவி தகாத காணொளிகளை கோரிய இளைஞன். ஈரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இளம் பெண்களின் அலைபேசிகளை சட்டவிரோதமாக ஊடுருவி அவர்களை மிரட்டி நிர்வாண காணொளிகளை கோரி வந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட இளைஞரை எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதாரகம உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கடந்த 3 வருடங்களாக போலி இணைய இணைப்புகளை பயன்படுத்தி இளம் பெண்களின் அலைபேசிகளுக்குள் ஊடுருவியுள்ளார். அங்கிருந்து பெண்களின் அந்தரங்க தரவுகளை தரவிறக்கம் செய்ததோடு வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டு மேலதிக நிர்வாண காணொளிகளை கோரி மிரட்டியுள்ளார். தனது கோரிக்கைக்கு இணங்காவிட்டால் தன்னிடம் உள்ள காணொளிகளை இணையத்தில் கசிய விடுவதாகவும் அவர் அச்சுறுத்தியுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு களுத்துறை மற்றும் பாணாந்துறை பகுதிகளை சேர்ந்த 2 இளம் பெண்கள் வழங்கிய முறைப்பாடுகளின் அடிப்படையிலேயே சிஐடி விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. சந்தேக நபர் அடையாளத்தை மறைக்க கண்டறிய முடியாத தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பேஸ்புக் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் அவர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரின் மனநிலை குறித்து முழுமையான மருத்துவ அறிக்கையை பெற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதவான் இதன் போது உத்தரவிட்டிருந்தார். இந்த சம்பவம் தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தும் இளம் பெண்கள் மத்தியில் மிகுந்த எச்சரிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் வழங்கிய இந்த உத்தரவு இணைய வழி பாதுகாப்பு மற்றும் தனிநபர் தரவு பாதுகாப்பு குறித்த தீவிரத்தன்மையை உணர்த்துகின்றது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெண்களை மிரட்டி வந்த அந்த இளைஞன் தற்போது சட்டத்தின் பிடியில் சிக்கியுள்ளார்.